ஹாய், நான் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலில் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறது ஒரு வெண்டைக்காய் பச்சடி. இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. இனி இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். வெண்டைக்காய் 10, தயிர் 200 மில்லி, துருவின தேங்காய் 1 கப்பு, சீரகம், பச்சை மிளகாய் 2, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இது இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ண வச்சுடுவோம். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாகிட்டு இருக்குது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். வெண்டைக்காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. நான் இதை எண்ணெயிலேருந்து எடுக்க போகிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் நான் இதில் விட்டுருக்குறேன். இப்போ நான் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு கொடுக்குறேன். நான் இந்த தேங்காயில் 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக சீரகமும் கடுகும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது இப்போ சேர்த்து கொடுக்குறேன். ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே கருவேப்பிலை கெட்டு போகாமல் இருக்கணும்னா கருவேப்பிலையை ஒரு அலுமினியம் பாத்திரத்துக்குள்ளே போட்டு நல்லா மூடிடுங்க. ஒரு வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். அது நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம இதில் தயிர் வேறு சேர்க்குறேன், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொடுத்துடலாம். தேங்காயெல்லாம் கொஞ்சம் கொதித்து வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இங்கே 200 ml தயிர் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ ஊற்றி கொடுக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் கடுகு கறிவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் வறுத்து போடலாம். பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்ற போகிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது இப்போ சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்த்து கொடுத்துடலாம். கூடவே காஞ்ச மிளகாவும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை குழம்புல சேர்த்து கொடுத்துடலாம். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. அதிக நேரம்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரியே ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.